வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு குட்டி ஃபேமிலி. இன்னைக்கு நம்ம என்ன அனிமே பார்க்க போறோம்னா அவர் லாஸ்ட் க்ரூசேட் ஆர் த ரைஸ் ஆஃப் த நியூ வேர்ல்டு அப்படிங்கிற ஒரு அனிமே தான் வந்து பார்க்க போறோம். இந்த அனிமேல இருக்கிற மற்ற 11 எபிசோடு கூட நீங்க மிஸ் பண்ணிடலாம். இந்த எபிசோட் மட்டும் மிஸ் பண்ணிடாதீங்க. ஏன்னா இந்த அனிமேல வச்சு இதுதான் தரமான எபிசோட்னு நான் சொல்லுவேன். அப்போ ஃபர்ஸ்ட் எபிசோடு மட்டும் பார்த்தா போதும், மற்றதெல்லாம் பார்க்க வேணாமா அப்படி சொல்லிட்டு கேட்டிங்கன்னா அதை விட இது பெட்டராக இருக்கும். அதனால தான் நான் வந்து இதை பற்றி அப்படி சொன்னேன். உங்களுக்கு ஸ்வாட் ஆர்க் ஆன்லைன் அந்த மாதிரி இருக்கிற ஜானல் இருக்கிற அனிமேல பிடிக்கும்னா இந்த அனிமே உங்களுக்கு வந்து கண்டிப்பாக பிடிக்கும். சரி, எபிசோடுக்குள்ள வந்து போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணவங்களா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி நான் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டேன் ப்ரோ, ஆனால் நீங்கள் தான் வீடியோ போட மாட்டீங்கன்னு சொல்லிட்டு நினச்சிங்கன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க. சரி வாங்க, நம்ம வளவலன்னு பேசிட்டு இருக்காம எபிசோடுக்குள்ள வந்து போயிடலாம். எபிசோடோட ஸ்டார்டிங்லேயே ஒரு ஸ்ட்ரேஞ்சான ஒரு ஃபோர்ஸ் இந்த உலகத்துக்குள்ள வந்துச்சு. அது பேர் வந்து ஆஸ்ட்ரல் பவர். அது ஹியூமன்ஸ்னால கட்டுப்படுத்த முடியாத அளவுக்கு பவராக இருந்துச்சு. ஆனால் இந்த எனர்ஜியை கட்டுப்படுத்துறவங்க மேஜஸாகவும் விச்சஸாகவும் தான் இருக்காங்க. ஸோ அவங்கள பற்றி நாங்கள் பயப்பட வேண்டியதாக இருக்குது. அந்த பவர்னால இந்த எம்பையரில் நிறைய பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நெபுலஸ் அண்ட் தி எம்பையர் அப்படிங்கிற 2 நாட்டுக்கு நடுவில் வார் நடந்துச்சு. இந்த வாரம் வந்து நான் தடுத்து நிறுத்துவேன் இப்படின்னு ஒரு பையன் வந்து சொல்லிட்டு இருக்கும்போது எங்களுக்கான சுதந்திரத்தை நாங்கள் வந்து பெற்றிருப்போம் அப்படி சொல்லிட்டு ஒரு விச் வந்து சொல்றாங்க. அப்படியே அவர் லாஸ்ட் குர்சேட் ஆர் த ரைஸ் ஆஃப் த நியூ வேர்ல்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டைட்டில் போடுறாங்க. அப்படியே அந்த சீனை கட் பண்ணி ஒரு ஜெயில் மாதிரி வந்து காட்டுறாங்க. ஒரு பொண்ணு அந்த ஜெயிலில் வந்து இருக்கா. யாரோ ஒருத்தர் வந்து அந்த பொண்ணை நோக்கி ஓடி வந்துட்டு அந்த பொண்ணை வந்து காப்பாத்துறாங்க. அந்த பொண்ணு இருந்துட்டு ஒரு சைன்ட் டிசிபிள் வந்து என்னை எதுக்கு விடுதலை செய்யணும் அப்படி சொல்லிட்டு அந்த பொண்ணு வந்து கேட்கறா. எதுவும் பேசாத, என் கூட வா அப்படி சொல்லிட்டு அந்த பையன் வந்து அந்த பொண்ணை வந்து கூட்டிட்டு போயிட்டு இருக்கான். எனக்கு செய்ய முடிஞ்சது இவ்வளவுதான், உன்னால எங்க ஓட முடியுமா ஓடிடு அப்படிங்கிற சொல்ல அந்த பொண்ணு வந்து ஓடிடுறா. அப்படி இந்த சீனை கட் பண்ணி உன் பேரு இஸ்கா, ஏஜ் வந்து 16, யங்கஸ்டான ஏஜ்ல சைன்ட் ஆனவன் நீ ஒருத்த மட்டும்தான். ஒரு விச்சை வந்து பிரிசன்ல இருந்து தப்பிக்க விட்டுருக்க. இப்போ வந்து நான் உங்களுக்கு ஒரு சான்ஸ் தரேன், இங்கிருந்து வெளியே போறக்க நீ பண்ண தப்ப திருத்திக்கணும். அது மட்டும் இல்லாம எங்களுக்காக ஒரு வேலை நீ வந்து செய்ய வேண்டியது இருக்கு. அதையே நீ சக்சஸ்ஃபுல்லா முடிச்சிட்டினா நீ வந்து இப்ப ஃப்ரீ ஆயிக்கலாம். நம்ம எம்பையரை நாசமாக்கிட்டு இருக்கிற அந்த விச்சஸ் அதுல ஒருத்தவங்கள நீ பிடிக்கணும். அது மட்டும் இல்லாம ஏதோ சாதாரணமான விச்சஸ் எல்லாம் கிடையாது. நெபுலஸ் நாடோட கிராண்ட் விச்சை வந்து நீ வந்து பிடிக்கணும் அப்படி சொல்லும்போது நம்ம ஹீரோ வந்து ஷாக் ஆகுறான். பாஸ்ட்ல நம்ம இடமே வந்து தீயா எரிஞ்சுக்கிட்டு இருக்கிறதுக்கு காரணம் அந்த ஒரு விச் தான், த ஐஸ் கெலாமிட்டி விச். அவள் தான் நீ வந்து பிடிக்கணும். உனக்கான ஆயுதங்களை நாங்கள் வந்து தரோம். இன்னும் 17 மணி நேரத்தில் உனக்கான வண்டி வந்துடும். உனக்கு என்ன தேவையோ அது மட்டும் நீ கேளு. உனக்கான தேவை எல்லாத்தையுமே நாங்கள் பூர்த்தி செய்வோம். எனக்கு இன்னும் 3 பேர் என் கூட வரணும் அப்படின்னு சொல்ல அப்படின்னு சீனை கட் பண்றாங்க. ஒரு ரெஸ்டாரண்ட்ல வந்து ஒரு பொண்ணு வந்து வேலை செஞ்சுட்டு இருக்கா. ஒரு பையனும் ரெஸ்டாரண்ட் குள்ள வர, ஏ ஜி நீ என்ன பண்ற? அவன் வெளியே வந்துட்டான், நீ எல்லாத்தையும் ப்ரிப்பேர் பண்ணிக்கோ, நம்ம வந்து போக வேண்டியதா இருக்கு அப்படி சொல்லிட்டு அந்த பொண்ணுகிட்ட வந்து இவர் சொல்லிட்டு இருக்காரு. உண்மையாவா அப்படி சொல்லிட்டு அந்த பொண்ணு வந்து ஆச்சரியப்படுறாங்க. நம்ம ஹீரோ இந்த வானம் 1 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சோ அப்படியே தான் இப்போ இருக்கு அப்படின்னு நம்ம ஹீரோ வந்து யோசிச்சுட்டு இருக்கு. அங்க வந்து அந்த ஜீன் அப்படிங்கிற வந்துடுறான். என்னப்பா கிளம்பலாமா அப்படின்னு சொல்லிட்டு கார்ல அந்த ரெஸ்டாரண்ட்ல ஒரு பொண்ணு வந்து வேலை செஞ்சுட்டு இருந்துச்சு தெரியுமா. அந்த பொண்ணு வந்து நம்ம ஹீரோ கட்டி பிடிச்சிட்டு ரொம்பவுமே சந்தோஷப்படுறா. எதுக்குன்னா நம்ம ஹீரோ வந்து ரிலீஸ் ஆயிட்டான்ல அதனால தான். அப்புறம் அந்த கேப்டன் நீ வந்து பாக்குறியா அப்படி சொல்லிட்டு அந்த கேப்டன் வந்து கூப்பிடுறா. ஒரு பொண்ணு தான் வந்து ஓடி வரா. அந்த பொண்ணு வந்து வரவே அப்படியே கீழே வந்துடுறா. அந்த ஓல்டு கேப்டன் எப்போ இருந்தாலும் அப்படியே தான் இருக்கா அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து யோசிக்கிறான். அவனும் ஏ இஸ்கா இது நீ தானே, கொஞ்சம் முன்னாடி பார்த்தது வளர்ந்துட்டேன், உங்களை எல்லாத்தையுமே பார்க்கும்போது எனக்கு பழைய மெமரிஸ் எல்லாம் வந்துட்டு போகுது அப்படி சொல்லிட்டு அந்த பொண்ணு வந்து சொல்றா. அந்த பொண்ணு டிஃபென்ஸ் ஃபார் ஹியூமன் கைண்ட் 3rd டிவிஷன் ரிட்டர்ன் அப்படி சொல்லிட்டு ரொம்பவே சந்தோஷப்படுறா. அப்புறம் அவங்க எல்லாருமே சேர்ந்து கார்ல வந்து போக ஆரம்பிச்சிடுறாங்க. அந்த பொண்ணு வந்துட்டு இப்போ நம்ம எந்த மிஷனுக்கு வந்து போறோம் அப்படி சொல்லிட்டு கேட்கும்போது இப்போ நம்ம போக போற மிஷன் வந்து கொஞ்சம் கடினமானதா, ஏன்னா நம்ம வந்து அந்த கிராண்ட் விச் வந்து பிடிக்க போறோம். அவங்களுக்கு வந்துட்டு எனது கிராண்ட் விச் வந்து நம்ம பிடிக்க போறோமா இஸ்கா, இது வந்து உண்மையா அப்படி சொல்லிட்டு அந்த பொண்ணு வந்து கேட்கறான். ஆமா உண்மைதான். இஸ்காவும் ஆமா அப்படின்னு சொல்ல அந்த பொண்ணு இருந்துட்டு அந்த விச் வந்து ரொம்பவே மோசமானவன் சொல்லிட்டு நான் கேள்விப்பட்டேன். அவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ வந்து பார்த்தோம்னா நீ வந்து அவங்களுக்கு ஒரு அன்எக்ஸ்பெக்டட் ஆனவன், ஏன்னா நீ வந்து பிரிசன்ல இருப்ப அப்படி சொல்லிட்டு அவங்க வந்து நினைச்சிட்டு இருப்பாங்க. ஆனா நீ ரிலீஸ் ஆகணும்னா நீ எதுவும் பண்ணிதாகணும் அப்படி சொல்லிட்டு அவர் சொல்லும் போது ஐஸ் கெலாமிட்டி அதானே அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து யோசிக்கிறான். அந்த கேப்டன் பொண்ணு இது நம்ம வந்து பண்ணிதாகணுமா அப்படி சொல்லிட்டு கேட்க நம்ம ஹீரோவும் இதான் நான் ரிலீஸ் ஆகிறதுக்கான எனக்கு லாஸ்ட் சான்ஸ், இந்த சான்ஸ் வந்து நான் மிஸ் பண்ணிடக்கூடாது, நான் இது வந்து பண்ணி ஆகணும் அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்றான். இந்த யூஸ்லெஸ்ஸாக நடந்துட்டு இருக்கிற வாரம் வந்து நான் நிறுத்தி அப்படியே அவங்களும் போக வேண்டிய இடத்துக்கு வந்து போயிடுறாங்க. இந்த சீனை கட் பண்ணிட்டு ஏதோ ஒரு இடத்துல நிக்கிற மாதிரி வந்து காட்டுறாங்க. அந்த பொண்ணு இந்த வெப்பன் ரியாக்டர் வந்து பிராண்ட் நியூவா இருக்கு அப்படிதானே அப்படி சொல்லிட்டு கேட்கறா. ஆனா அவங்க கிட்ட ஆல்ரெடி ஒரு லார்ஜான வெப்பன் ரியாக்டர் இருக்கு, அதை வச்சு நிறைய ட்ரூப்ஸ் வந்து அழிக்க முடியும்ல, இது எதுக்குன்னு தெரியல அப்படி சொல்லிட்டு இருக்கு. பின்னாடி அந்த பொண்ணு பயன்படுத்துறா, இப்படி பயன்படுத்தாது அப்படி சொல்லிட்டு அந்த பொண்ணு வந்து ரொம்பவே திட்டுறா. அப்புறம் இந்த ஒரு ரியாக்டர் வந்து உண்மையுமே ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கும், நிறைய விச்சஸ் வந்து ஈஸியா வந்து தோக்கடிச்சிடலாம், இதுக்கு வந்து நிறைய பேர் வந்து வேலை செஞ்சுட்டு இருக்காங்க, அதனாலதான் நம்மள மாதிரி இங்க நிறைய பேர் வரதில்லையே அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோ கேட்க. ஆனா இன்னொரு விஷயம் இருக்கு, இதை ஆப்ரேட் பண்றது ஒரு கடினமான விஷயம் அப்படி சொல்லிட்டு அந்த பொண்ணு சொல்லிட்டு இருக்கா. அப்புறம் அந்த ஜீனோ வந்துட்டு இது வந்து உண்மையுமே ரொம்பவே ஸ்ட்ராங்கானது, இது அழிக்கிறதுக்காக நிறைய ஸ்ட்ரைக்ஸ் வந்து அவங்க வந்து லான்ச் பண்ணுவாங்க, ஆனா அவங்களுக்கு ஏற்ற மாதிரி நாங்க வந்து இன்னும் தயாரிச்சுக்கிட்டே தான் இருப்போம் அப்படி சொல்லிட்டு அவர் வந்து சொல்றாரு. 100 வருஷமா நம்ம எம்பேருக்கும் அந்த நெபுலஸுக்கும் இதான் நடந்துட்டு இருக்கு, நம்ம இந்த வாரம் வந்து ஒரு எண்டுக்கு கொண்டு வரணும், எப்போ வரப்போகுது தெரியல அப்படி சொல்லிட்டு அவர் சொல்லும்போது இந்த வாரம் எண்டுக்கு கொண்டு வரணும் தானே அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து யோசிக்கிறான். அப்புறம் அவங்களும் இங்க எந்த ஆஸ்ட்ரல் பவர் ஃபோர்ஸஸும் கிடையாது அப்படி சொல்லிட்டு கார்ல வந்து போயிட்டு இருக்காங்க. அப்புறம் திடீர்னு ஏதோ ஒன்று நடக்கிற மாதிரி வந்து அவங்களுக்கு தோணுது. அப்போ திடீர்னு அந்த கார்ல இருந்து ஜம்ப் ஆயிடுறாங்க.
பண்றாங்க. அவங்க ஜம்ப் ஆன ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ஸ்ல வந்து அந்த கார் வந்து அப்படியே ஜம்ப் ஆயிருது எங்கேயோ. மேஜர்ஸ் எல்லாரும் நம்மளோட ஃப்ரண்ட் லைனை வந்து பிரேக் பண்ணிட்டு வந்துட்டாங்க. இங்க எல்லாருமே சேஃபா இருங்க, நம்மளை சுத்தி இங்க எங்கேயோ தான் அவங்க வந்து இருக்காங்க அப்படி சொல்லும் போது நம்மளோட ஜீனுக்கு பின்னாடி தான் அவங்க இருக்காங்க. நம்ம ஹீரோவும் அவன் பண்ண ஒரு பெரிய அட்டாக் வந்து அதை வந்து தடுத்துறான். அப்புறம் அவன் வந்துட்டு என்னோட ஆஸ்ட்ரல் பவரையும் வந்து தடுத்துட்டானா அப்படி சொல்லிட்டு அவன் வந்து யோசிச்சுட்டு இருக்கான். நம்மளோட ஜீனோ அவங்க ரெண்டு நின்று இருந்தாங்க தெரியுமா, டைம் வேஸ்ட் பண்ண வேணாம் அப்படி சொல்லிட்டு அவனுக்கு ரெண்டு சுட்டுறான். அவனுக்கு சுட்டோன்னே மண்ணுல இருந்து அவனுங்க மாதிரியே நிறைய பேர் அங்க வந்து எஞ்சி வந்துடுறானுங்க. நம்மளோட ஹீரோவும் இந்த ஒரு ஃபைட் வந்து ரொம்பவே கடினமா இருக்கும்னு நினைக்கிறேன் அப்படி சொல்லிட்டு வந்து யோசிச்சுட்டு இருக்கான். இப்போ நம்ம என்ன பண்றது அப்படி சொல்லிட்டு அந்த பொண்ணால கேட்கும்போது நம்மளோட வேலையை காட்ட வேண்டியதா அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அப்போ முடிஞ்சு அப்போ வேலையை காட்டிட வேண்டியதா அப்படி சொல்லிட்டு அந்த ஒரு பொண்ணு வச்சு தெரியுமா, அந்த பொண்ணு அந்த கார்கிட்ட இருந்த ஒரு ராக்கெட் மாதிரி எல்லாம் இருக்கும், அதை வந்து இவனுங்க மேலே வெடிக்கிற மாதிரி வந்து பண்றா. இது எல்லாத்தையும் வந்து மேலன்னு ரெண்டு பொண்ணுங்க வந்து பார்த்துட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோவும் அவங்க எல்லாருமே சேர்ந்து அவனுங்க வந்து தோக்கடிச்சிடுறாங்க. லாஸ்ட் ஒருத்த அவனோட ஆஸ்ட்ரல் பவர் வச்சு நம்ம ஹீரோ வந்து ஸ்ட்ரெயிட்டாக அட்ராக்ட் பண்ணலாம் அப்படி சொல்லிட்டு வந்து யோசிக்க, நம்ம ஹீரோ வந்து பின்னாடி வந்து அவனை அடிச்சிருவான். இந்த ஒரு ஆஸ்ட்ரல் பவரை தாண்டி வரதுக்கு வாய்ப்பு இல்லையா, நீ எப்படி பின்னாடி வந்து அடிச்ச அப்படி சொல்லிட்டு அந்த பொண்ணு வந்து ஆச்சரியப்படுறா. நம்ம ஹீரோ ஏன் நான் ட்ரைனிங்ல அடிப்படுது ஜாஸ்தி அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் வந்து தோக்கடிச்சிடறான். எல்லாமே முடிஞ்சு அப்படி சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்க, ஏதோ ஒரு பூமிக்கு அடியிலிருந்து ஒரு பொண்ணும் ஒரு கிரேச்சர் மாதிரி ஒன்று வந்து மேலே வருது. அந்த பொண்ணு இவங்களை அட்டாக் பண்ண நம்ம ஹீரோ வந்து அதோட கையை வந்து வெட்டி விட்டுறான். நம்ம ஹீரோ நீ இந்த பொண்ணுங்களும் போய் யாராச்சும் சப்போர்ட்டுக்கு கூட்டுவாங்க, இது நான் வந்து பார்த்து அப்படின்னு சொல்லும் போது அவங்களும் வந்து போயிடுறாங்க. அந்த ஒரு கிரேச்சரை வந்து அதோட கையை வந்து மறுபடியும் ரீஜெனரேட் வந்து பண்ணுது. நம்மளுடைய ஹீரோ வந்து அதை பார்த்தோன்னே பயங்கரமா வந்து ஷாக் ஆயிடுறான். ஹீரோவும் அந்த ஐஸ் கெலாமிட்டி விச் எங்க இருக்கான்னு சொல்லு, அது நான் என் உயிரே போனாலும் சொல்ல மாட்டேன், ஈவன் நான் வந்து அவங்கள உன்னை தொடக்கூடி விட மாட்டேன் அப்படின்னு சொல்ல, நம்ம ஹீரோவும் ஓ அப்படி வரியா, அவளை கூட்டிட்டு போறது நானே இங்க வந்திருக்கேன் அப்படி சொல்லிட்டு இவங்க ரெண்டுத்துக்குள்ள வந்து பயங்கரமா ஒரு ஃபைட் நடக்கும். நம்ம ஹீரோவும் அவளோட கழுத்துல கத்தி வச்சுட்டு லாக் ஆயிட்டேன் ஒத்துக்கத்தோ, அந்த விச் வந்து எங்க இருக்கா அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோ கேட்க, நான் வந்து இப்ப செத்தா கூட சொல்ல மாட்டேன் அப்படி சொல்லிட்டு அந்த பொண்ணு வந்து சொல்றா. அப்புறம் அந்த பொண்ணு நம்ம ஹீரோ கிட்ட இருந்து தப்பிச்சு நம்ம ஹீரோவை அப்படியே குத்து வர நம்ம ஹீரோ தப்பிக்கவே முடியாது அப்படி சொல்லிட்டு லாக் பண்ணிடுறான். அப்புறம் அந்த இடத்துக்கும் லேடி ஆலஸ் அப்படிங்கிற ஒரு பொண்ணு வரா. அவ தான் ஐஸ் கெலாமிட்டி. அந்த பொண்ணும் நான் தான் ஐஸ் கெலாமிட்டி அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்தையே ஃபுல்லாமே ஐஸா வந்து மாத்திடுறா. அப்புறம் அந்த ஐஸ் கெலாமிட்டி அப்படிங்கிற பொண்ணும் அந்த பையன்கிட்ட ஜாக்கிரதையா வேறு, ஏன்னா அவங்ககிட்ட இருக்கிற ஸ்வாட் வந்து ரொம்பவே ஸ்பெஷலானது, ஏன்னா நம்மளோட ஆஸ்ட்ரல் பவர்ஸே வந்து அதை தடுக்கும். அந்த பொண்ணு நீ ஒன்று மறந்துட்ட, என்னோட ரியாக்டர் அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து யோசிக்கிறேன். அந்த ரியாக்டர் வந்து வெடிக்கிற மாதிரி வந்து காட்டுறாங்க. இதெல்லாம் நீ வந்து பிளான் பண்ணி தான் பண்ணி அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து கடுப்பாகிறான். எதுக்கு நீங்க வந்து அப்படி சொல்லி கேட்கும்போது உன்னைய பிடிச்சிட்டு போறது தான் நான் வந்திருக்கேன் அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து சொல்றான். ஏன்னா லூஸ் அவனுக்கு என்ன பேசிட்டு இருக்குன்னு உனக்கு புரியுதா, சரண்டர் ஆயிரு அப்படி சொல்லிட்டு ரெண்டு பேரும் ஒட்டுக்கா சொல்றாங்க. என் பேர்ல இருந்து வந்த உன் பேர் என்ன இஸ்கா அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து சொல்றான். நான் தான் நீங்க தேடிட்டு இருக்கிற ஆஸ்ட்ரல் மேஜ், அதாவது ஐஸ் கெலாமிட்டி விச் அப்படின்னு சொல்லுவாங்க. நீ இப்பவே தோல்வி ஒத்துக்கோ, ஏன்னா என்னோட ஐஸ் பெயின் வந்து ரொம்பவே கொடூரமா இருக்கும், சாவை விட நான் உன்னை பிடிக்காம விட மாட்டேன் அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து அவ கூட வந்து சண்டை போறோம். ரெண்டுத்துக்கு நடுவில் பயங்கரமா சண்டை நடக்கும். அந்த பொண்ணு அவனோட ஐஸ் பவர்ஸ் எல்லாம் வச்சு அடிக்க நம்ம ஹீரோ அவன் ஸ்வாட்ஸ் எல்லாம் மல்டிபிள் பண்ணி அந்த இதெல்லாம் வந்து தடுக்கிறான். மேஜோட அட்டாக்ஸையும் வந்து தடுத்துட்டானே அப்படி சொல்லிட்டு அந்த பொண்ணு யோசிக்க, இதை தாண்டி நான் நிறையவும் பண்ணுவேன் அப்படி சொல்லிட்டு அவ வந்து சொல்றான். இப்படியே அவங்க ரெண்டுத்துக்குள்ள சண்டை நடந்துட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ வந்து ஹோப்லெஸ்ஸான வாரம் வந்து நான் தடுப்பேன் அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து சொல்றான். அந்த விச்சு வந்து நம்ம ஹீரோ சொன்னதை கேட்ட உடனே ஒரு மாதிரி வந்து ஆகிறா. அப்புறம் நம்ம ஹீரோ அந்த விச் பின்னாடி இந்த அடிக்க அந்த விச் வந்து நம்ம ஹீரோ வந்து தடுத்துட்டு மேலே எங்கேயும் வந்து போய் அவளும் நான் வந்து இந்த எம்பையர் தோக்கடிச்சுட்டு இந்த வேர்ல்டு வந்து யூனிட் பண்ணாம விடவே மாட்டேன். இது வேர்ல்டை வந்து ஆக்கிரமிக்க போறியா, ஆமா இந்த வேர்ல்டு வந்து பீஸா இருக்கணும் நாங்கெல்லாம், அதை தான் நான் வந்து விரும்புறேன் அப்படி சொல்லிட்டு அந்த பொண்ணு வந்து முன்னாடி வர தட்டிக்கு அப்படியே வந்து கீழே வந்துடுறான். நம்ம ஹீரோ தான் வந்து அந்த பொண்ணை வந்து பிடிக்கிறான். அந்த பொண்ணும் பிடிச்சதுக்கு தேங்க்ஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்லுது. என்னடா சண்டை போட அந்த இடத்துல ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது பார்க்கும்போது. அப்புறம் அந்த பொண்ணு என்னை விடு அப்படின்னு சொல்லிட்டு வந்து கீழே இறங்கி வந்து போயிடுறா. அடுத்த தடவை நான் வந்து உன்னை பார்க்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு வேண்டிக்கோ அப்படி சொல்லிட்டு அந்த பறவையில ஏறி அந்த பொண்ணு வந்து அப்படியே வந்து போயிடுறா. நம்ம ஹீரோ இங்கே தான் இருக்கான். அந்த பொண்ணு இஸ்கா அவனுக்கு ஒன்றும் ஆகலை அப்படி சொல்லிட்டு கட்டிப்பிடிக்க, நம்மளோட ஹீரோ எனக்கு ஒன்றும் ஆகலை அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிட்டு இருக்கான். அப்படியே இந்த சீனை கட் பண்ணி அந்த நெபுலஸ் கிங்டம் வந்து காட்டுறாங்க. அந்த பொண்ணு வந்து குளிச்சுட்டு இருக்கா. இந்த ஒரு சென்ஸ்லெஸ்ஸான வாரம் வந்து நான் தடுக்கணும் அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து சொல்லியிருப்பான் தெரியுமா, அது வந்து இந்த பொண்ணு வந்து யோசிச்சு பார்த்துட்டு இருக்கா. அப்புறம் ஒரு பொண்ணு ஒரு டிக்கெட்டை காமிச்சு இந்த இடத்துக்கு நம்ம வந்து போகலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்றா. நம்மளுக்கு இப்போ சினிமா தேட்டர் இருக்கிற மாதிரி அந்த காலத்துல நாடகம் நடக்கும் தெரியுமா, அந்த இடத்துல வந்து இந்த பொண்ணு வந்து உட்காந்து அழுதுட்டு இருக்கா. கர்ச்சீஃப்ல வந்து தொடக்க வேண்டியதானே அப்படி சொல்லிட்டு வந்து கேட்க, அது வந்து ஆல்ரெடி ஈரமாயிருச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்ல பின்னாடி இருந்து ஒரு பையன் வந்து அவனோட கர்ச்சீஃப் வந்து கொடுக்குறான். அந்த இடத்துல அப்படியே நாடகம் முடியும். அந்த பொண்ணு எந்திரிச்சிட்டு உங்களோட கர்ச்சீஃப் வந்து நான் நாசம் பண்ணிட்டேன், இதுக்கு வந்து நான் உங்களுக்கு பே பண்ணும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அதெல்லாம் வேணாம் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்றாரு. யாருன்னு பார்த்தா நம்ம ஹீரோவும் அந்த ஐஸ் கெலாமிட்டியும் தான். அப்படியே இவங்க ரெண்டு பேரும் வந்து பார்த்துக்க இந்த எபிசோட வந்து அப்படியே முடிக்கிறாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த எபிசோட வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த எபிசோட வந்து பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த அனிமே வந்து நான் கண்டிப்பாக முடிச்சிடுறேன். வியூஸ் போனாலும் சரி போகாட்டின்னு சரி. போன அனிமே எல்லாம் நான் வந்து எல்லாம் ரிமூவ் பண்ணியிருந்திருப்பேன். அதுக்கு ரீசன் என்னன்னு சொல்லிட்டு நான் ஷார்ட்ஸில் முடிஞ்ச வந்து சொல்கிறேன். எனக்கு தெரிஞ்ச இந்த அனிமே வந்து ரீஅப்லோட் பண்ண மாட்டேன்னு நினைக்கிறேன். அப்படியே பண்ணாலும் 12 எபிசோட்ஸ் ஒரே வீடியோவில் தான் நான் வந்து போடுவேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது வரைக்கும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணவங்கள சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இப்போ நம்ம சேனலுக்கு புதுசாக வந்தீங்கன்னா இந்த அனிமே இன்னொரு எபிசோடு வர வரைக்கும் உங்கள் வீடியோ ரைட் சைடில் ஒரு ஐ கார்டு வந்து வந்திருக்கும். அந்த ஐ கார்டை தொட்டிங்கன்னா நம்ம நிறைய அனிமே போட்டிருக்கோம். அதில் ஒரு அனிமே வந்து சஜஸ்ட் ஆகும். ஸோ அதை பார்த்துட்டுருங்க. அதுக்குள்ளே நான் நெக்ஸ்ட் எபிசோட் ரெடி பண்ணிட்டு வந்துடுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.